கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்துக்கோங்க. நெருங்கி உட்கார்றது நேரான சுன்னத். நெருங்கி உட்கார்றது மூலமாக உள்ளங்கள் ஒற்றும் உண்டாகும். அல்லாஹ் உள்ளங்களை நெருக்கத்தை உண்டாக்குவான். உள்ளங்களில் குரோதங்கள் வஞ்சகங்கள் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை நீக்கி வைப்பான். அடுத்து தீன் உயர்ந்தது, தீனுடைய பேச்சுக்கள் உயர்ந்தது. சொல்லுவாங்க, வலா தந்தூர் மன்கால் வந்தூர் மாக்கால். யார் சொல்றாங்கன்னு பார்க்க வேணாம், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, யார் சம்பந்தமாக சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப அல்லாஹை பத்தி பேசப்படுது, நாங்கள் எந்த அளவுக்கு கவனமாக அஸ்மத்தோட மகத்துவத்தோட அதனுடைய உயர்வை மகத்துவத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு தேற்றத்தோட கேட்போமோ அந்த அளவுக்கு பேச்சுக்களும் எங்களுக்கு தேவையானது வெளியாகும். அமலுடைய பாக்கியத்தை நான் நசீபாக்குவான். அதிகமாக பேசுறது நோக்கமில்லை, அதிகமாக கேட்கறது நோக்கமில்லை, மாறாக எங்களுடைய செயல்களில் கொண்டு வரதான் நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி قال ما خلقت الجن والانس الا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال النبي صلى الله عليه وسلم خيركم من دعا إلى الله وحبب عباده إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபைதான், மிகப்பெரிய அருள்தான். அல்லாஹு தாலா இதை மாதிரி மஜ்லிஸ்களை உட்காரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான். அல்லாஹுடைய அருள் பார்வை எங்கள் மீது படவில்லை என்று சொன்னால் நாங்கள் இங்கே வாரது ஒரு புறம் இருக்க, அதற்காக வேண்டி உள்ளத்தால் தயாராக இருக்க மாட்டோம், நாடி இருக்க மாட்டோம். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தாலா நாடாத வரைக்கும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடாத வரைக்கும் உங்களால் நாடவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் செய்யலாத ஒரு தூரமான விஷயம் நாடுறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அதனால் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்க்கு அதிகமாக ஷுக்குர் செய்யணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்கிறோமோ அல்லாஹு தாலா அந்த நியமத்தில் அதிகரிப்பு செய்கின்றான். لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. நீங்கள் என்னுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகரிப்பேன், நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அதாப் பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உலகத்தில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு எல்லை என்பதே கிடையாது. அந்த நியமத்துகளுக்கு நாங்கள் அதிகமாக ஷுக்குர் செய்யணும். அப்போதான் அந்த நியமத்து பாதுகாக்கப்படும், இன்னும் வளர்றதுக்கு காரணமாக அமையும். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கான உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். நாங்கள் உலகத்துக்கு வந்தது இங்கே நன்றாக சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, உடுக்கிறது, அலங்கரிக்கிறது, ஊர் சுற்றுறது, குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, வளர்க்கிறது, இது போன்ற நோக்கங்களுக்காக கிடையாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் அதை அப்படி நோக்கமாக ஆக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
எப்போ உலகம் நோக்கமாக ஆகிவிடுமோ மறுமை கண்ணை விட்டு மறைஞ்சிடும். மறுமையுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. உலகமே நோக்கமாக, உலகமே உள்ளத்தில் மிகைத்து அந்த வாழ்க்கைக்கான தன்னை அர்ப்பணிச்சிடுவாங்க. நாங்கள் அப்படி வந்த சமுதாயம் கிடையாது, அப்படியான ஒரு படைப்பு கூட கிடையாது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கல்ல. படைத்த நோக்கம் இதுதான், இறைவனை வணங்குறது, இபாதத், அல்லாஹுடைய அடிமைகளாக உலகத்தில் வாழ்றது. அல்லாஹுடைய அடிமைகள் என்று சொன்னால் எப்படி ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவருடைய விருப்பத்துக்கு தோதுவாக அமைத்துக் கொள்வார்களோ அது போன்று அல்லாஹுடைய அடிமைகளாக நாங்கள் வாழ வேண்டும். உலகத்தில் அடிமைகள் பல மாதிரி இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, உலகத்துக்கு அடிமையானவர்கள் இருக்கின்றார்கள், காசி பணத்துக்கு அடிமையான இருக்கின்றார்கள், பொருளுக்கு பிரபல்யத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஇஸ அப்துத் தீனார் வ அப்துத் திர்ஹம். திர்ஹம் உடைய அடிமை நாசமாகிட்டான், தீனாருடைய அடிமை நாசமாகிட்டான்னு சொன்னாங்க. அப்ப டாலருடைய அடிமை, எண்ணுடைய அடிமை, ருபீஸுடைய அடிமை, இதே மாதிரி காசி பணத்துடைய அடிமைகளும் நாசமாகிட்டாங்க. இவங்க யாரு? காசுடைய அடிமைடா யாரு? தீனாருடைய, திர்ஹமுடைய, ருபீஸுடைய, எண்ணுடைய அல்லது டாலருடைய அல்லது யூரோவுடைய அல்லது பவுண்டுடைய அடிமை யாரு? அதுக்கு அதனுடைய விருப்பத்தின் பிரகாரம் பொருளுக்காக வேண்டி தன்னை அடிமையாக்கி கொண்டவங்க. அப்படின்னா பொருள் விரும்புகிற பிரகாரம் பொருளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கிறவங்க. அடிமைண்டா யாரு? எஜமானுடைய விருப்பத்தின் பிரகாரம் தன்னை அர்ப்பணிக்கிறவங்க. அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அடிமையாண்ட வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அடிமையிடத்தில் கேட்குறாங்க, உன்னுடைய பெயர் என்னப்பான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, என்னுடைய பெயர், நீங்க என்ன பெயரை சொல்லி கூப்பிடுறீங்களோ அதான் என்னுடைய பெயர். இல்ல உனக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்குமே, எனக்கு என்ன பெயரா இருந்தாலும் எஜமான நீங்க கூப்பிடுறதா என்னுடைய பெயர். நீங்க என்ன அழகான பெயரை கொண்டு கூப்பிட்டீங்கன்னா அது அழகான பெயர், மிருகத்துடைய பெயரை சொல்லி கூப்பிட்டா அதுவும் என்னுடைய பெயர் தான். ஏன் நான் உங்களுடைய அடிமை. அங்க ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க கேட்டாங்க, சரி நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? சொன்னாங்க, நீங்க என்ன சாப்பிட தரீங்களோ நான் சாப்பிடுவேன். இல்ல உனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குமே, இந்த சாப்பாடு எனக்கு விருப்பம். அவன் சொன்னான், நான் ஒரு அடிமை, எஜமானுடைய விருப்பத்துக்கு முன்னாடி அடிமைக்கு என்ன விருப்பம் இருக்க போகுது? நீ என்ன சாப்பிட தரீங்களா நான் சாப்பிடுவேன். இப்ப இவங்க கேட்டாங்க, நீ என்ன பானங்களை விரும்பி குடிப்பாய்? அது சொன்னாரு, அடிமை சொல்றாரு, நீங்க எதை எனக்கு குடிப்பாற்றீங்களா நான் குடிப்பேன். தண்ணிண்டா தண்ணி, பலசாறுகின்ற பலசாறு, எதை நீங்க தாரீங்களோ நான் குடிப்பேன். இல்ல உனக்குன்னு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குமே. அவர் சொன்னார், எஜமானுடைய விருப்பத்துக்கு முன்னாடி அடிமைக்கு என்ன விருப்பம் இருக்க போகுது? இதே மாதிரி நீ எங்க தங்க விரும்புகிறாய்? சொன்னாங்க, நீ எங்க தங்க வைக்கிறீங்க அங்க தங்குவேன். வீட்டுக்குள்ள தூங்க சொன்னா வீட்டுக்குள்ள தூங்குவேன், வெளியே படுக்க சொன்னா வெளியே படுப்பேன். இல்ல உனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குமே. சொல்ல, எஜமானுடைய விருப்பத்துக்கு முன்னாடி அடிமைக்கு என்ன விருப்பம் இருக்க போகுது? தாய்மார்களே, சகோதரிகளே, அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த அடிமை என்னுடைய எஜமானோட நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்திற்கு படிச்சு கொடுத்தாரு. அப்படின்னா என்னுடைய எஜமான் யார்? அல்லாஹ். அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அடிமையை காசு கொடுத்து தான் வாங்கினாரு. அவரை படைக்கவோ உருவாக்கவோ இல்லை. ஆனா எங்களை படைத்த அல்லாஹ், எங்களுடைய எஜமானன் அல்லாஹ், எங்களை இல்லாமலிருந்து உள்ளமையின் பக்கம் கொண்டு வந்தவன்.
எங்களை உருவாக்கினவன், எங்களை